பொதுவாக விமான விபத்துகள் ஏற்பட்டாலே அதிலிருந்து உயிர் தப்புவது என்பது மிக மிக அரிதாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிய விமானம் ஒன்று 3 பேருடன் பயணித்திருக்கிறது. அதாவது பனி பிரதேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக அமெரிக்காவின் வட பகுதியில் இருக்கின்ற அலாஸ்கா என்பது கடும் குளிர் பிரதேசங்களில் ஒன்று. அதே போன்று உறை பனியாக இருக்கும். அங்கு ஐஸ் கட்டி ஏரிகள் தான் காணப்படும். அலாஸ்காவில் பெரும்பாலும் ஐஸ் கட்டி ஏரிகள் தான் இருக்கும். அங்கு உள்ள துசுத்மினா லேக் என்ற ஒரு ஏரி இருக்கு, துசுத்மினா ஏரி என்று. அந்த ஏரியில் கிட்டத்தட்ட -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் காணப்படும், சென்டிகிரேட் வெப்பநிலை தான் காணப்படும். கடும் குளிர், உறைபனி தான் இருக்கும். அந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழம் கொண்ட ஏரி. அந்த 100 அடிக்கும் வெறும் பனிக்கட்டிகள் தான் இருக்கும், தண்ணீரே இருக்காது. பனிக்கட்டிகளாக உறைந்து போயிருக்கும். அதுவும் தற்போதுள்ள குளிர்காலம் போன்ற அந்த காலகட்டத்திலே அந்த ஏரியை சுற்றி பார்ப்பதற்காக 3 பேர், அதாவது 2 சிறார்கள், ஒரு பைலட்டாக சிறிய விமானத்தில் சென்றிருக்கார்கள். விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் அந்த ஏரி நடுவே சென்று சொருகி உள்ளது. அதாவது அந்த விமானம் கிட்டத்தட்ட அந்த ஏரிக்குள்ளே சென்று விட்டது. வெறும் இறக்கை பகுதி மட்டுமே வெளியே நீட்டி கொண்டிருக்கிறது. அந்த இறக்கை பகுதியை, அந்த இறக்கையில் அந்த அமர்ந்து 3 பேரும் வெளியே அந்த அதில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு போதிய உடைகள் இல்லாமல் அந்த 3 பேரும், 2 சிறார்களும் அந்த ஒரு பைலட்டும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த ஒரு இரவு பொழுது முழுவதுமே அதில் கழித்திருக்கிறார்கள். மாலை நேரத்தை சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் இருப்பது யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு எந்த ஒரு தொழில்நுட்ப கருவியும் அவரிடம் இல்லை அந்த சமயத்திலே. இந்த நேரத்திலே அந்த விமானம் காணவில்லை, மிஸ்ஸிங் பிளேன் என்ற வகையிலே அவரது உறவினர்கள், அந்த சிறார்களின் உறவினர்கள் சமூக வலைதளமான முகநூல் பக்கத்திலே மிஸ்ஸிங் பிளேன், கேன் யூ கைண்ட் ஹெல்ப் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை போடுகிறார்கள். அந்த தகவலை பார்க்கின்ற பலரும், அந்த முகநூல் பார்க்கின்ற பழக்கம் கொண்ட ஒருவர் அந்த ஏரியின் அருகே, அந்த துசுத்மினா ஏரி அருகே இருக்கிறார். அவர் அந்த முகநூலை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த பகுதியில் ஏதோ இருக்கிறார். சும்மா பார்க்கும்போது திடீரென முனையிலே ஒரு விமானம் உள்ளே விழுந்தது போல் இருக்கிறது. விமான விபத்து நடந்திருக்கு என்று நினைத்திருக்கிறார். அவர் அருகில் செல்லதான் அந்த 3 பேர் அந்த குளிரில் நடுங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறார். உடனடியாக அவர் அங்குள்ள ரெஸ்கியூ பிரிவுக்கு, மீட்பு படையினருக்கு தகவல் கொடுக்க அங்கிருந்து உடனடியாக அவர்கள் 3 மீட்கப்படுகிறார்கள். இந்த மீட்ட சம்பவம் உண்மையிலே மருத்துவமனைக்கு உடனடியாக அடுத்து செல்லப்படும். மருத்துவர்கள் 3 பேரையும் பார்த்த பிறகு ஆச்சரியம் அடைகிறார்கள். என்றால் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் -20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் குளிரிலே நடுநடுங்கும் குளிர் என்று அப்படிப்பட்ட ஒரு குளிர், உறைபனி குளிர். அந்த குளிரில் இவ்வளவு நேரம் 3 பேர் போதிய பாதுகாப்பு உடைகள், குளிர் தாங்குகின்ற உடைகள் இல்லாமல் இருந்தது என்பது மிகப்பெரிய அதிசயம். அந்த 3 பேரும் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கிறார் என்பது அதைவிட மிகப்பெரிய அதிசயம். மெடிக்கல் மிராக்கிள் என்பார்களே, அப்படி ஒரு அதிசயமான விடயம் தான் இது என்ற வகையில் தற்போது அவர்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். 3 இன்று இரவு வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், சமூக வலைதளங்கள் சில நேரங்களில் நிச்சயம் பலன்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அந்த சமூக வலைதளத்தை பார்த்ததால், அதில் முகநூல் ஒன்று, அந்த முகநூலை பார்த்ததால் தான் இவர்கள் 3 கண்டுபிடிக்க முடிந்தது. இல்லை என்றால் அந்த பக்கம் அவர் சென்றிருக்க மாட்டார். அந்த சுற்றுலா பயணி அவரை பார்ப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்கிறது. எனவே சமூக வலைதளங்களால் சில நன்மைகளும் நடக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நிச்சயமாக கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பை தொட்டுவிட்டு அந்த 3 பேரும் மீண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதை தான் தற்போது பார்த்திருக்கிறோம் ஒரு முக்கிய செய்தியாக.